ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா லிட்டரல் டேர்ம்ஸில் 4th பார்ட்டு அனாட்டமி அப்படின்றத வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அனாட்டமினா என்ன ஞாபகம் வரும்? மெடிக்கல் டேர்மான உடல் கூராய்வு அதை தான் ஞாபகம் வரும். பட் லிட்டரல் டேர்ம்லேயும் ஒரு அனாட்டமி இருக்குது. அதுனா என்னன்னு நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். சிம்பிள் மீனிங் த செப்பரேட்டிங் ஆர் டிவைடிங் ஆஃப் எ டாபிக் இன்டு பார்ட்ஸ் ஃபார் டீட்டெயில் எக்ஸாமினேஷன் ஆர் அனலைசிஸ். அதாவது ஒரு டாப்பிக்கை அனலைஸ் பண்ணுறது, அது எக்ஸாமின் பண்ணுறது, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா லிட்டரல் டேர்ம் பொறுத்த வரைக்கும் அனாட்டமி அப்படின்னு சொல்கிறோம். இதை யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க புக்கா அப்படின்னா ராபர்ட் பர்டன் அனாட்டமி ஆஃப் மெலன்கோலி 1621, நார்த் ஆஃப் ரை அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் 1957 அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நார்த் ஆஃப் ரை வந்து அனாட்டமி ஆஃப் கிரிட்டிசிசம் எதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அனாட்டமி ஆஸ் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ஆஃப் ஃபிக்ஷன் சிமிலர் டு மேனப்பியன் சட்டையர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அனாட்டமியை வந்து சிமிலர் டு எதோட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காருன்னா மேனப்பியன் சட்டையர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம மேனப்பியன் சட்டையர் அப்படின்னா என்னென்னா ஃபார்ம் ஆஃப் சட்டையர் யூஸ்வலி இன் ப்ரோஸ், அதாவது இது வந்து ஒரு சட்டையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எந்த கேரக்டரை சட்டையர் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னா அட்டாக்கிங் மென்டல் ஆட்டிடியூட் ரேதர் தென் இண்டிவிஜுவல், அதாவது மென்டல் ஆட்டிடியூடாக உள்ள கேரக்டர்ஸ் வந்து சட்டையர் பண்ணி சொல்கிறது அப்படின்றாங்க. இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னா மேனப்பஸ் யார் அப்படின்னா க்ரீக் சட்டையரிஸ்ட், அவர் தான் வந்து இதை டெவலப் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டு ஆல்.